ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே ஆரோக்கியமான செய்தியின் நேரம் என்ற நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிற அன்பான தேவ பிள்ளைகள் யாவருக்கும் இயேசு நடத்தி காட்டுவார் ஊழியத்தின் சார்பாக கிறிஸ்து பிறப்பினால் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலும் நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு முன்பாக நம்மை அர்ப்பணித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்லலாம். நன்றி சொல்லுகிறோம். பரிசுத்த ஆவியானவரை, எங்களுக்காக நீங்க பிறந்து எங்களுடைய எல்லா பாடுகளையும், எங்களுடைய பாவங்கள், சாபங்கள் எல்லாவற்றையுமே நீக்குவதற்காக, எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பதற்காக வந்தீங்கப்பா. அந்த சந்தோஷத்தை நாங்கள் பெற்று உங்க நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தாரும். அல்லேலூயா. மெய்யாகவே மேசையாவுமே, மெய்யாகவே மேசையாவுமே நம்மை நாடினாரே, கிருபை கூறினாரே, நம்மை நாடினாரே, கிருபை கூறினாரே, சமாதானம் ஓதும் இயேசு கிறிஸ்து, சமாதானம் ஓதும் இயேசு கிறிஸ்து. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களோடு இடைபடுகிற வார்த்தை லூக்கா 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும், பூமியிலே சமாதானமும், மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக. ஆமென். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த சம்பவமானது ஆடு மேய்க்கிற மேய்ப்பர்களுக்கு நற்செய்தி அறிவிக்கப்பட்ட உடனே அந்த இடத்திலே பாருங்க, பரமசேனையின் திரள் தூதனுடனே தோன்றி தேவனுக்கு என்ன செய்யறாங்க? மகிமையை செலுத்துறாங்க. இந்த பூமியிலே சமாதானம் உண்டாகட்டும் என்று சொல்லி துதித்தார்கள். ஆமென். மனுஷர் மேல் பிரியம் உண்டாகட்டும் என்று சொல்லி துதிக்கிறாங்க. இதெல்லாம் இன்றைக்கு நாம் அந்த ஆசீர்வாதங்களை எதிர்பார்த்து இருக்கிறோம். கண்டிப்பாக இந்த கிறிஸ்து பிறப்பின் நாட்களிலே அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் தருவார். நற்செய்தி சொல்லியதும் தேவதூதருடைய சேனை கூடி துதித்தது போல நாமும் இன்றைக்கு கிறிஸ்துவின் நற்செய்தியை கேட்பதோடு மட்டுமல்ல, நாம் ஒன்றாக கூடி குடும்பமாக, குழுவாக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்த அழைக்கப்படுகிறோம். கண்டிப்பாக அப்படி நாம் நன்றி செலுத்தி துதிக்கும் போது நம்முடைய வீட்டிலே, நம்முடைய தேசத்திலே, இந்த பூமியிலே கண்டிப்பாக சமாதானம் உண்டாகும். இயேசுவின் பிரியமும் மனுஷர் மேல் கண்டிப்பாக உண்டாகும். தேவ பிள்ளைகளே, நாம் குடும்பமாய் உண்மையாய் கூடி வீட்டிலே குடும்ப ஜபத்திலே அவரை துதிக்கும் போது ஒரு தெய்வீக சமாதானத்தை நாம் பார்க்க முடியும். ஏனென்றால் நம்முடைய தேவனுக்கு பெயர் சமாதான பிரபு. இன்றைக்கு உங்களுடைய வீட்டிற்குள்ளே அவர் சமாதான பிரபுவாய் கடந்து வந்து உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களை சார்ந்தவர்கள், கண்டிப்பாக நம்முடைய நாடு, தேசம், இந்த பூமி அனைத்திற்கும் அந்த சமாதானத்தை கொடுத்து மனுஷர் மேல் பிரியம் உண்டாக கர்த்தர் கிருபை செய்ய போகிறார். அதற்காக நாம் ஜெபிக்கலாம். நன்றி சொல்லுகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, எங்களோடு கூட நீங்க இடைபடுகிற இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம்பா. உண்மையிலே நாங்கள் இன்னும் உம்மை துதித்து நீர் கொடுக்கிற சமாதானத்தை நாங்கள் மட்டுமல்ல, எங்கள் நாடு, எங்கள் தேசம், ஏன் இந்த பூமி எல்லாமே அதை பார்க்க மனுஷர் மேல் பிரியம் உண்டாக கர்த்தர் நீங்க கிருபை செய்யுங்க. உம்முடைய கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென்.